Studio. என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளம் ஃபேஷியலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளம் ஃபேஷியல் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்காங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா அவங்களுக்குலாம் ஃப்ளம் ஃபேஷியல் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அந்த ஃபேஷியலை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பார்ப்போம் வாங்க. ஸோ இவங்க ஸ்கின் பாருங்கள், ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃப்ளம் ஃபேஷியல் யூஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இங்கெல்லாம் ரொம்ப டேனாக இருக்குது பாருங்கள், உங்கள் ஸ்கின்னில் வந்து இந்த இடங்கள்லாம் ரொம்ப டேனாக இருக்குது. ஸோ இங்கேயும் டேனாக இருக்குது. இதை எல்லாமே எப்படி நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக எடுக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பாருங்கள், நார்மலாக ஒரு கிளென்சிங் மில்க் நம்ம யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளென்சிங் மில்க் உங்கள்கிட்ட என்ன கிளென்சிங் மில்க்கோ அதை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒலிவா பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். அவங்க ஸ்கின்னுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து கிளென்சிங் மில்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காக கிளென்சிங் மில்க் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முகத்தில் உள்ள அழுக்கு இப்போ ஜஸ்ட் வெளியிலேருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸில் வந்து ரொம்ப டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் மில்க் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இடங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப டேனாக இருக்குது. இங்கேயும் நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, பெருவிரல் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும். கிளென்சிங் மில்க் வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப டைட் ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்டர் வந்து கையில் டேப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் ஐ இந்த இடத்துலையும் வந்து நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம அண்டரில் உள்ள டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கும் இப்படி பண்ணலாம். ஸோ ஃபேஸில் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அவங்களோட காது இந்த சைடில் இந்த இடங்களையும் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ தண்ணி வந்து நம்ம ஒரு டிஷ்யூ கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரில் நல்லா நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க ஃபேஸில் வந்து சொட்டிங் ஆகக்கூடாது. ஸோ கிளென்சிங் மில்க் அப்ளை பண்ணிட்டு அவங்க ஃபேஸில் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போதே அவங்க ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ பாருங்கள் அவங்க ஃபேஸில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது, எவ்வளோ அழுக்குகள் இருக்குது அப்படின்றத இதுலேயே உங்களுக்கு தெரியும். டிஷ்யூ கிளாத்லேயே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்க்ரப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப பிம்பிள்ஸாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஸ்க்ரப்பு எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு தொடச்சி எடுத்துட்டாலே ஓகே. பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணி தொடச்சிடுங்க. இதுவே பிம்பிள்ஸ் இல்லை, இவங்க ஸ்கின்னில் வந்து நார்மலாக தான் இருக்குது, அதிகமாக பிம்பிள்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ஒரு சின்ன ரொட்டேட் மாதிரி வச்சு இப்படி அப்ளை பண்ணுங்கள்.
அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வந்து டோனர். இந்த டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல உள்ள போர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ணுறோம். டோனர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசர் க்ரீம். மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படி நான் மசாஜ் ஸ்டெப்லாம் பண்ணுறேன் அப்படின்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நெக் லைன்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக நெக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கின் பாருங்கள், இவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப வந்து கீழே வந்து நம்ம ஸ்கின் இங்கெல்லாம் அதிகமாக வந்து சதை இருக்குது, ஸோ ஸ்கின் வந்து கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்க அவங்க மசாஜ் எடுத்தாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து நல்ல ஒரு டைட்னஸ் ஆகும். மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டு இந்த மசாஜ் ஸ்டெப் பண்ணும்போது நம்மளோட இரத்த ஓட்டங்கள், அதாவது நம்மளோட பிளட் சர்க்கிள் வந்து நல்ல ஒரு இரத்த ஓட்டம் கிடைக்கும். இதனால உங்களுக்கு வந்து கலரும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேஷியல் பண்ணால் கலர் வருமா அப்படின்றதும் கிடையாது. ஃபேஷியல் நீங்கள் அடிக்கடி எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மசாஜ் பண்ணும்போது கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட டோனோட ஒரு டோன் கூட தான் தெரியும் உங்களோட கலர். மசாஜ் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வச்சு முகத்தில் மசாஜ் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 7 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் இருக்கும். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு மசாஜ் ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ் மாஸ்க். இப்போ நம்ம பேக் போட்டாச்சு. ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இவங்க ஐயை சுற்றி இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐபேட் மாதிரி இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்சில் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அப்படியே வைக்கலாம். இல்லை அப்படின்னா வெள்ளரிக்காய் இருக்கும்ல, நார்மலாக ரவுண்டாக கட் பண்ணி உங்கள் ஐயை சுற்றி நீங்கள் வைக்கலாம்.